அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மாதிரி வினா விடை 9/8/2024 அன்று தினகரன் நாளிதழில் வெளியாயிருக்க அறிவியல் தொடர்பான கேள்வி பதில்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வரிசைப்படி 61வது கேள்வி. அதற்கு முன்பாக ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 61. யானைக்கால் நோய் ஏற்படுத்தும் உயிரி. விடை ஆப்ஷன் பி, உச்சீரியா பாங்க்ரட்டி. 62. கீழ்கண்ட எந்த வாயுடன் மனிதனின் ஹீமோகுளோபினின் மிக அதிகமாக பிணைப்பினை ஏற்படுத்தி கொள்ளும்? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், கார்பன் மோனாக்சைடு. 63. உயிரின் அடிப்படை மூலம் என்பது? ஆன்சர் ஆப்ஷன் டி, நியூக்ளிக் அமிலங்கள். 64. ஆசிய யானையின் அறிவியல் பெயர்? எலிஃபஸ் டொமஸ்டிகஸ். 65. சர்வதேச உயிரின பன்மை நாள்? விடை ஆப்ஷன் ஏ, மே 22. 66வது கொஸ்டின். சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுக்கான ஐநா மாநாடு பிரபலமாக டேஷ் என அழைக்கப்படுகிறது? பூமி உச்சி மாநாடு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 67. ஆஸ்பெஸ்டாசிஸ் என்ற நாள்பட்ட அழற்சி நோயால் திசுக்கள் பாதிப்படையும் உறுப்பு? ஆன்சர் ஆப்ஷன் சி, நுரையீரல். 68. போலியோவிற்கான தடுப்பூசி என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, மந்தமாக்கப்பட்ட போலியோ தடுப்பு மருந்து மற்றும் வாய்வழி போலியோ தடுப்பு மருந்து. 69. பின்வருவனவற்றுள் எது விலங்குகளிடம் இருந்து மனிதனுக்கு வரும் நோய்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராபிஸ். 70வது கேள்வி. மனித இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லான்ஸ்டீனர். 71. அணுக்கருவின் கூட்டு மாதிரி அமைப்பில் அணுக்கரு எத்தகைய வடிவத்தை பெற்றிருக்கும்? விடை ஆப்ஷன் பி, கோள வடிவம். 72. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 4123. அப்போஸ்போரி ஸ்போரோபைட்டிலிருந்து நேரடியாக கேமிட்டோபைட் உருவாவது? அப்போகேமி கேமிட்டோபைட்டிலிருந்து நேரடியாக. பார்த்தினோகார்பி கரு உருவாமல் பழம் உருவாவது? பார்த்தினோஜெனிசிஸ் கரு உருவாத முட்டை செல்லிலிருந்து கரு உருவாவது? 73வது கேள்வி. நூற்புழு ஒட்டுண்ணிகளின் பேரின பெயருடன் பொதுவான பெயரை சரியாக பொருத்தவும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2341. அன்சைக்ளோஸ்டோமா கொக்கிப்புழு, என்டோரோபியஸ் முள்புழு, உச்சரேரியோ பைலேரியல் புழு, ட்ரைகுரஸ் சாட்டைப்புழு. டேஷ் பாக்டீரியாவால் கம்பளி பிரிப்போர் நோய் உருவாகிறது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, பேசிலஸ் ஆந்த்ரசிஸ். 75. பயன்பாடு மற்றும் பயன்படுத்தா உறுப்பு கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? ஆப்ஷன் டி தான் ஆன்சர், லாமார்க். 76. நிறக்குருடு நோய் என்பது டேஷ் நோயாகும்? ஆப்ஷன் டி ஆன்சர், பாரம்பரியம் சார்ந்த. 77 பொறுத்துக. இதற்கு விடை 3124, ஆப்ஷன் ஏ. அனிலினோ பிரமடின்கள், பூஞ்சை கொல்லி, 2,4-D களைக்கொல்லி, ஜிங்க் பாஸ்பைட் எலிக்கொல்லி, பாராத்தியன் பூச்சிக்கொல்லி. 78வது கேள்வி. மூடப்பட்ட மற்றும் அடிப்படையில் தன்னிறைவு சோதனை சூழல் அல்லது பெரிய அளவில் இருக்கும் சுற்றுச்சூழல் அமைப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மீசோகாசம். 79. கருத்து என்ன சொல்றாங்கன்னா, அடிலெக்டாசிஸ் என்பது நுரையீரல் காற்று நுண்பை சேதமடைவதாகும். காரணம், காற்றுப்பாதை முழுவதும் சேதமடைவது மற்றும் காற்று நுண்பையின் மேற்பரப்பு திரவம் குறைவதும் ஆகும். இதற்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. கருத்து ஏ, காரணம் ஆர். சரி, காரணம் ஆர் கருத்தை ஏ விளக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே கரெக்டு, இதனோட விளக்கமும் கரெக்டுன்னு சொல்லிட்டாங்க. 80வது கேள்வி. தாவரங்களில் வேலமன் திசுவின் முக்கிய பணி? ஆப்ஷன் பி ஆன்சர், காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சுவது. 81. பின்வருவனவற்றில் எது உலகின் மிகப்பெரிய சூழல் மண்டலம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கடல் சூழல் மண்டலம். 82. குளிர்கால உறக்க நிலையில் விலங்குகள் இருக்கும் பொழுது கீழ்கண்டவற்றுள் எந்த நிகழ்வுகள் நடைபெறுகிறது? விடை ஆப்ஷன் பி, 1 மற்றும் 3 சரியானவை.
ஒன்று என்ன சொல்லுதுன்னா ஆக்சிஜன் நுகர்வு விகிதம் குறைக்கப்படுகிறது. 3 உடல் வெப்பநிலையில் சுற்றுச்சூழல் வெப்பநிலையை விட 1-2 டிகிரி செல்சியஸ் கீழே குறைகிறது. 83 கீழ்கண்டவற்றை பொறுத்து. இதற்கான விடை பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான், 3142. காராஜினின், ஜரிஷ்பாசி, டைட்டோமைட் கொதிகலன்களின் காப்பு பொருள், கல்ப்ஸ் பழுப்பு பாசிகள், அல்ஜினிக் அமிலம் பல்படிமம். 84 பின்வருவனவற்றில் வங்காள பயங்கரவாதி என அழைக்கப்படுவது எது? ஜகோர்னியா தாவரம். 85 டேஷ் என்பது ஒரு மாறும் செயல்முறையாகும். இதன் மூலம் ஒரு உயிரினம் அதன் உள்சூழலை வெளிப்புற சக்திகளிடமிருந்து தொந்தரவுகள் இருந்த போதிலும் பராமரிக்கிறது மற்றும் கட்டுப்படுத்துகிறது. இதற்கான விடை ஆப்ஷன் சி, ஹோமியோஸ்டசிஸ். 86 நமது உடலில் டேஷ் அதிகம் உருவாவதால் மார்பக புற்றுநோய் ஏற்படுகிறது. மெலட்டோனின். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 87 பின்வருவனவற்றில் தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். இதற்கு பி தான் ஆன்சர். அது 3 மட்டும். 3 என்ன சொல்லுதுன்னா நம்தாபா உயிர்கோள காப்பகம் ஆந்திர பிரதேசம் மாநிலத்தில் உள்ளது. 88 இந்தியாவின் முதல் உர ஆலை டேஷில் நிறுவப்பட்டது. விடை ஆப்ஷன் பி, சிந்திரி. 89 சிப்கோ இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர். விடை ஆப்ஷன் டி, சுந்தர்லால் பகுகுணா. 90வது கேள்வி இயற்கை தேர்வு கோட்பாடு முன்மொழிந்தவர். விடை ஆப்ஷன் சி, சார்லஸ் டார்வின். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.